மதுரையில் மூதாட்டி ஒருவரை மாடு முட்டி தூக்கி வீசும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, மதுரை கீழமாரட் வீதியில் இயங்கி வரக்கூடிய லட்சுமி ஆயுள் ஸ்டோரில் பணிபுரிந்து வரும் 70 வயது மதிப்புள்ள செல்லம்மாள் என்ற மூதாட்டி கடந்த 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தனது பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த தயிர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த வீதியில் வேகமாக ஓடி வந்த காளை மாடு ஒன்று தனது கூர்மையான கொம்பால் குத்தி தூக்கி அந்த மூதாட்டியை எரிந்திருக்கின்றது. இதில் படுகாயமடைந்த அந்த மூதாட்டி செல்லம்மாள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அந்த மூதாட்டியை காளை மாடு தூக்கி வீசிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதே போல அந்த மூதாட்டியும் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் மாநகராட்சி சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அதாவது மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் மாடுகள் திரிந்தால் அவை பிடிக்கப்பட்டு ஏலத்தில் விடப்படும் என்றும் உரிமையாளர்கள் மீது உரிமையாளர்களிடம் திருப்பி அந்த மாடுகள் தரப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நேற்று வரை பிடிக்கப்பட்ட 7 நாட்களாக உரிமை கோரப்படாமல் இருந்த 9 மாடுகள் கோசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் மாடுகளை தங்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ள தவறும் உரிமையாளர்கள் மீது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் மின்சார ரயிலை மறித்து விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக, அமித்ஷா, மோடி இவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். முழுக்க திருப்புவாத அரசியலை பாஜக முன்னெடுக்கின்றது. இதேபோன்று சென்னை வால்டெக் சாலையிலும் அமித்ஷாவிற்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்திரா காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் போராட்டத்தால் சைதாப்பேட்டையில் மின்சார ரயில் சுமார் 10 நிமிடம் தாமதமாக புறப்பட்டது. இதேபோன்று வால்டெக் சாலையிலும் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.